அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது இந்த நத்திங் ஃபோன் ஹார்ட்வேர்ஸில் பொறுத்த வரைக்கும். நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேல்யூபிளாக இருக்குமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா போதும். எவ்வளோ ரூமர்ஸ், எவ்வளோ கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோன்னா நத்திங்கோட ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நத்திங் பொறுத்த வரைக்கும் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது மிட் ரேஞ்சிலும் பட்ஜெட்லையும் மட்டும்தான். ஆனால் ஃப்ளாக்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க இந்த நத்திங் ஃபோன் 3 மூலியமா. நத்திங் ஃபோன் 3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்து 80,000 ரூபாய், ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய். ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் iPhone 16 இருக்குது, சாம்சங் கேலக்ஸி S25 இருக்குது. இந்த 2 ஃபோனுக்கு வந்து காம்படிட்டராக நத்திங் ஃபோன் 3 இருக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போம். இது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம கேட்கல பட் வீடியோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நம்ம கொடுக்குற அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 80,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிசைன். என்ன ப்ரோ டிசைனை பற்றி எல்லாரும் கை ஊற்றுறாங்களே, நீங்கள் என்ன டிசைன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து டிசைன் வைஸில் பார்க்குறப்போ சாம்சங்லேயும் ஆகட்டும் ஐஃபோன்லேயும் ஆகட்டும் அதே டிசைனை மாற்றி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது என்ன சீரிஸ்ன்னு தெரியாது. இது எஸ் சீரிஸ்ன்னு தெரியும், S25 இல்லை S24 இல்லை S23 எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட வந்து ஏ சீரிஸ் கூட இதே டிசைன் தான். இந்த கேமரா லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் போல்டாக இருக்கும், ஒரு டைம் தின்னாக இருக்கும். அது மாதிரி தான் சேஞ்ச் கொடுத்துருப்பாங்க தவிர மற்றபடி டிசைனுக்காக எந்த விதமாக சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க சாம்சங் பொறுத்த வரைக்கும். அதே வந்து ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இவங்களும் அது மாதிரி தான். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எந்த விதமான சேஞ்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க. டிசைன் கொஞ்சம் மட்டமாக இருக்கட்டும், கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்துருக்கலாம்ல, கொஞ்சம் அட்ராக்டிவ் இருக்கும்ல. ஆனால் நத்திங் எதுவுமே கிடையாது. இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்றனால நான் வந்து வித்தியாசமான டிசைனை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகிடுச்சு. அதையும் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணதே டிசைனுக்காக தான். லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்து சொல்லலாம் எல்லா ஸ்டேஜ்லையும் நத்திங் டிசைன் பொறுத்த வரைக்கும் அடிச்சதுக்கு ஆளே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளிஃப் ஆகட்டும், அந்த கிளிஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனிமேஷன் ஆகட்டும், இந்த கிளிஃபுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆகட்டும், மெயினாக வந்து எல்லாருக்கும் பிடிச்சது அந்த கிளிஃப் ரைட்ஸ் தான். சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் மாற்றுவாங்க. நத்திங் ஃபோன் 1 ஆகட்டும், நத்திங் ஃபோன் 2 ஆகட்டும், 2A 2 Pro ஆகட்டும், டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஞ்ச் கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி 3A Pro கூட. அதே வகையில் தான் இந்த வாட்டி வந்து இது ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்க, ஃப்ளாக்ஷிப்க்கு ஈக்குவலாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி இந்த டிசைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நத்திங் ஃபோன் 3ல பொறுத்த வரைக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா லென்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து அது சிமெட்ரிக்கலாக இல்லை. அதுதான் இவங்க பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. சிமெட்ரிக்கலாக கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், எல்லாருக்கும் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது வந்து சிமெட்ரிக்கலாக இல்லாத காரணத்தினால தான் கொஞ்சம் மொக்கமாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து மெயினாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதே நத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் ஆகுதே பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப் லைட் தான். அந்த கிளிஃப் லைட்டை வந்து இவங்க வந்து இந்த வாட்டி வந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு பதில் கிளிஃப் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 489 LEDs கொண்ட இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போ, இன்கமிங் கால் வரப்போ கூட அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெக்ஸ்ட் கூட மூலியமாக கூட இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். இமேஜ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் சின்ன கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அது கீழே பாட்டம்லேயே வந்து இந்த கிளிஃப் டைக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஃபன்ஃபுல்லாக கேம்ஸ்லாம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் மூலிமா. கிளிஃப் மேட்ரிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகணும்னு சொல்லப்படும். சின்ன விஷயங்கள்லாம் கூட நத்திங் பொறுத்த வரைக்கும் பார்த்து பண்ணுவாங்க. அந்த வகையில் இதுலையும் கூட பார்த்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஃப் NFC காயில்ஸ் ஆகட்டும் பார்த்து ரொம்ப யூனிக்காக தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து இதுலையும் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆகல, போக பிடிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பெரிஸ்கோப் லென்ஸ்க்கு வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாப்பில் கொடுத்த பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாக்கா கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இது வந்து ஏசிமெட்ரிக்கல் கேமரா லென்ஸ்ன்றனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எல்லாரும் பார்க்குறப்போ. ஏன்னா இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாகவே இல்லையான்ட்டு நிறைய பேர் ஒப்பீனியன். ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிசைனை பற்றி எப்படி கை ஊற்றுறாங்கன்ட்டு பார்த்தா மட்டும் தான் புரியும். எது பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கார்பன் குளோஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் அலுமினியம் ஃப்ரேம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகும். இந்த வந்து பாண்டா கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெஸ்ட்டான விஷயம் நினைக்கிறேன். டிசைன் வைஸாக பார்க்குறப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாட்டி நத்திங் ஃபோன் தெரியும் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னை திட்டாமல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நத்திங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சீரீஸ் வைஸாக வந்து சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு டிசைனுக்காக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கங்க. ஸோ எதுக்காக இந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸாக பார்க்குறப்போ
பெட்டராக இருக்குது. பேஸ் சைஸ் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க, பார்த்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குன்னு சொல்லணும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. டிஸ்பிளே பார்க்குறப்போ 6.67 இன்ச்சில் 1.5 ரெசல்யூஷனோட AMOLED டிஸ்பிளேவும் 120 Hz ரேட்டும் 4500 வரைக்கும் ஹையஸ்ட் பிக் மைனஸும் 1700 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் மோட் தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன், நெகட்டிவ்ஸ் வந்து மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எதுக்காக இந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ். நத்திங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், எந்த விதமான ஆட்ஸும் இருக்காது, எந்த விதமான போர்ட் ப்ளஸும் இருக்காது, க்ளீனாக இருக்கும், உங்களுக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும். நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சதே வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த வகையில் சூப்பராக இருக்குது கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இந்த வழியோட 5 இயர்ஸ் வரைக்கும் ஓஎஸ் அப்டேட்டும் 7 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரான்ட்டு நத்திங் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சால்டாக நிற்பாங்க நத்திங் பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் அவங்க குறைய சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸாக இந்தியாவில் மட்டும் அதிகமான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி பவர், 68 கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயரிங் சப்போர்ட்டும் ரிவர்ஸ் வயரிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்டரிக்காக கூட மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருக்காங்க இந்த வாட்டி நத்திங் ஃபோன் 3. எதுக்காக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 4 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 லென்ஸுமே வந்து 50 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது 4வது லென்ஸ் எதுன்னா செல்ஃபி கேமரா கூட சொல்கிறேன். 4 லென்ஸுமே வந்து 50 வாட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 1.3 இன்ச்சில் உங்களுக்கு வந்து சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 60x வரைக்கும் ஏஐ ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 114 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் எதிர்பார்க்கலாம். ஒரு மெயின் ஃப்ளாக்ஷிப் கேமரா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் 50 வாட்ஸ் வரைக்கும் செல்ஃபி கேமரானால ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் இந்த ஃபோனில் பொறுத்த வரைக்கும். கேமராலையும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த சென்சார் வைஸாகவும் சாம்சங் சென்சார் தான் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் JN1 சென்சாரும் சாம்சங்கோட JN2 சென்சாரும். இது வந்து 80,000 ஃபோனுங்க. நீங்கள் IMX சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், IMXோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை ஓமனிவிஷனோட அட்வான்ஸ் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பெரிஸ்கோப் லென்ஸில். இது அப்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மோசமாக இருக்குது. 2.2 மேலே அப்சர் சைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த பெரிஸ்கோப் லென்ஸில் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் எடுக்க முடியும் 60 frames/s. ஒரு விஷயம்னா இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பேக் செல்ஃபி கேமரா எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பார்த்துக்கலாம், சென்டராக இருக்கா இல்லையான்ட்டு இந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் சூப்பரான விஷயம் சொல்லலாம். சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நத்திங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இது நத்திங் ஃபோன் 3. அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறப்போ வைஃபைவோட 7 வெர்ஷன், ப்ளூடூத் 6 வெர்ஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அப்புறம் NFC கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலும் வந்து இம்பார்ட்டன்ஸ் காட்டிருக்காங்க இந்த நத்திங் ஃபோன் 3. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லலாம். பாசிட்டிவ் ஈக்குவலாக இருக்கிற நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாய்க்கு என்னங்க ஸ்னாப்ட்ராகன் 8th generation 4 ப்ராசஸர். இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன போக்கோ F7லேயே 30,000 ரூபா தான். அதுலேயே இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு சொல்கிறீங்களா நத்திங்கோட, நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் தானே கொடுத்துருக்கணும். ஸ்னாப்ட்ராகன் 8 ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 8th generation 4 ஏற்கனவே வந்து மிட்ரேஞ்சில் நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதுனால அதை மறக்காமல் இதுலேயும் காட்டுறீங்களா, நாங்கள் மிட்ரேஞ்ச் ஃபோன் தான் இது, ஆனால் 80,000 ரூபாய் மிட்ரேஞ்ச் ஃபோன் இது அப்படின்னு காட்டுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்னாப்ட்ராகன் 8th generation 4 இது கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3.1 GHz, TSMC ஒரு 4 nm ப்ராசஸர், ஃப்ளாக்ஷிப் கிரேடான ஆண்ட்ராய்ட் ஜிப் தான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. அதே பார்த்தீங்கன்னா DDR5X ரேமஸும் F0 4.0 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ப்ராசஸர் வைஸை பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸ்னாப்ட்ராகன் 8th generation 4 அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 44,000 ஒரு 50க்குள்ளே தான் வரும் அப்படின்ட்டு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க கொடுத்த ஷாக்கு தான் 80,000 ரூபாய். 80,000 ரூபாய்க்கு என்னடா ஸ்னாப்ட்ராகன் 8th generation 4 ப்ராசஸர், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா கேமராலாம் ஓகே தான். இந்த கேமராவோட அப்பச்சர் சைஸும் சென்சாரும் கொடுத்தது ரொம்ப மோசமான விஷயம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் ஓகே தான். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல வைஸாக பார்க்குறப்போ LTPS டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஃப்ளாக்ஷிப் ஃபோனுங்க, LTPO டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணோம். இது LTPS டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. LTPS பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. இது வந்து ஃப்ளாக்ஷிப் பண்ணால் LTPO யூஸ் பண்ணும். LTPO பொறுத்த வரைக்கும் 1 Hzலேருந்தே நீங்கள் 120 Hz வரைக்கும் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஆனால் LTPSல 30 Hz தான் நீங்கள் வந்து 30 Hz, 60 Hz, 90 Hz தான் பிரித்து நாங்கள் யூஸ் பண்ண முடியும். கார்னிங் ப்ளஸ் 7A ப்ரொடக்ஷன், பேக்கில் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன், ஃப்ரண்ட்டில் என்ன கார்னிங் ப்ளஸ் 7A ப்ரொடக்ஷன். கார்னிங் ப்ளஸ் 7A ப்ரொடக்ஷன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் ஒத்துக்கிறேன். ஓகே, கார்னிங் ப்ளஸ் 7A ப்ரொடக்ஷன் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஏங்க இந்த போகோவோட X7ல் பாருங்கள், இப்போ வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா கார்னிங் ப்ளஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி என்னடா 1.5 ரிலேஷன் கார்னிங் ப்ளஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, செம்ம ஆச்சரியமாக இருந்தது. 15,000 ரூபாய்க்கு ஃபோனுக்கே வந்து விக்டர்ஸ் ப்ரோ கொடுக்குறப்போ 80,000 ரூபாய் ஃபோனுக்கு 7i ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் மஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து IP68 தான் கொடுக்குறாங்க. ஆனால் நத்திங் சீரிஸ்லேயே வந்து IP68ன்றது இந்த ஃபோனில் மட்டும்தான். மிச்சம் எல்லா ஃபோனுமே IP65 அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து IP68லேருந்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் சூப்பரான விஷயம் சொல்லலாம். இந்த கேம் மாடல்லாம் வந்து ஹீட்டிங் இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணதுக்கு கூலிங் சிஸ்டம் கூட இந்த ஃபோனில் வந்து கிடையாது. இதில் வந்து அல்ட்ரா வைடுங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை. டெலிபோர்ட் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங்கோட J9 சென்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க வித் கம்மியான அப்பச்சர் சைஸில். உங்களுக்கு எப்படி ப்ரெஸ்கிரிப்ட் லென்ஸ் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. USBயோட 2.0 தான் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. 80,000 ரூபாய் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் 80,000 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு இது மோஸ்ட் ஒர்த்தாகவே கிடையாது. நீங்கள் பெட்டர் ஆப்ஷனாக வந்து OnePlus 13 வந்து பிக் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus 13 ஆகட்டும், சாம்சங் Galaxy S25 ஆகட்டும், ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோனை நீங்கள் பிக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து சாம்சங் S25 கூட அந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. OnePlus 13 வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் நத்திங் ஃபோன் 3ஐ விட. இது சொல்கிறதுக்கு என் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நத்திங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஃபோன், எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டில் வந்து பிடிச்ச ஃபோன். ஏன்னா வந்து எல்லாம் இப்போ வந்து ஐஃபோன் சாம்சங்லாம் இருக்குல்ல, நத்திங்க்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஹைப் இருந்தது. எதனா புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து நத்திங் மேலே ஒரு தனி ஹைப்னு சொல்லலாம் எல்லாருக்குமே கூட. இந்த ப்ரைஸ் கேட்டோன்னு தான் எல்லாருக்கும் வந்து மனசு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இந்த நத்திங் பொறுத்த அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது இந்த நத்திங் ஃபோன் ஹார்ட்வேர்ஸில் பொறுத்த வரைக்கும். நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வேல்யூபிளாக இருக்குமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து இப்போ கழிக்காங்க. மோஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வர்த்து கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எதனா ஃபோன் ட்ரை பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். இது பதிலாக நீங்கள் OnePlus 13 வாங்கிக்கலாம். சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். எல்லா வகையிலும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் OnePlus 13 பொறுத்த வரைக்கும். நத்திங் ஃபோன் 3A இது ஃப்ளாக்ஷிப் ஃபோனா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து இது உண்மையாகவே நத்திங் கூட ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்றனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டுருவாங்கட்டு நம்புகிறோம். அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கூட வந்து கிளிஃபைட்டும் கொடுத்தாக்கா நம்ம வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கிளிஃபைட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த நத்திங் ஃபோன் 3ல. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து கிளிஃபைட் தான். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வேணாம் மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நம்ம கொடுக்குற அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து சேரும். பாய்.